அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் கூடும் என்னானை அம்பலத்தேன் எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கு அர்த்தாதாம் அன்பெனும் பிடியுள்ள கப்படும் மலையே அன்பெனும் குடிபுகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படுவர் அம்பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடற்குள்ளடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் வழியில் அறிவே அன்பெனும் மன உள்ளமைந்த வேரொழியே அன்புருவாம் பரசிவமே. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நாம் முற்பிறப்பிலே வாழ்ந்தோம், இப்பிறப்பில் வாழ்கின்றோம், வரும் பிறப்பெல்லாம் உயர்வரப்பாக வாழ்வோம் எனும் ஒரு இயற்கை உண்மை விளக்கத்தின்படி வடலூர் பெருவழியை வடிவமைத்து நமக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் சத்விசாரமும் தந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவராகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வணங்கி மகிழ்கின்றோம். சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது மனித பிறப்பை இப்பிறப்பிலேயே உயர் பிறப்பாக மாற்றக்கூடிய ஆற்றலுடையது. ஏனென்றால் நாம் எத்தனை பிறவிகள் மண்ணிலே பிறந்தோம், எத்தனை வகை உயிர்களிலே புகுந்து வெளிவந்தோம், எத்தனை மொழிகள் எத்தனை நாடுகளிலே இருந்தோம் என்று ஒரு ஆன்மாவுக்கு தெரியாது. ஆனால் தற்காலம் இன்று நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நம்முடைய ஆன்மா நல்ல பக்குவமடையக்கூடிய நெறியை நாம் சார்ந்து இருக்கின்றோம். ஆகவே சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது மனிதனை உயர்பிறப்பாக மாற்றக்கூடிய பேர் ஆற்றல் மிக்கது. ஆன்மீகம் தமிழுலகத்திற்கு ஓர் புதுமையும் அல்ல, ஆனால் பழமைதான். அந்த பழமையான உண்மை ஆன்மீகத்தினுடைய அந்த சிறப்பினை எடுத்து காட்டி காலமுள்ள போதே ஆன்மலாபத்தை அறிந்து அடையக்கூடிய வழியைதான் சமரசுத்த சன்மார்க்கத்தின் சங்கத்தின் மூலமாக திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் நமக்கு தருகிறார். ஏனென்றால் பிறந்து பிறந்து உழன்றேனை என்றும் பிறவாது இறவாது பெருமைதான் ஊனை சிறந்தொழிவித்தது பாதி திரு சித்தம் பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி என்று பெருமான் குறிப்பிடுகிறார். நாம் சமரச சுத்த என்ற மொழிக்குள்ளேயே அழியாமை என்ற ஒன்று அடங்கியிருக்கின்றது. உயரால் பிற உயிர்க்கு சமரசமும் தன்னளவிலே சுத்தமும் பெற்றால் அகமும் தானும் அழியாது பிறரும் அழியாது காப்பாற்றலாம் என்பதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். இந்த தேகத்திலே பஞ்சபூதங்களாகிய வான், காற்று, நெருப்பு, நீர், மண் என்ற 5 பூதங்களும் அங்கம் வகிக்கின்றன. அந்த 5ம் தான் புறத்தே விளங்கி கொண்டிருக்கின்றது. புறத்தே அழியாது காலம் காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களுக்கும் அழிவில்லை. ஆனால் அவை கூட்டுறவு சேர்ந்த மனிதேகம் மாத்திரம் பயமும் அச்சமும் துன்பமும் இடரும் கொண்டு அழிந்து அழிந்து பிறந்து பிறந்து உழன்று உழன்று வருவதுதான் நமக்கு வேண்டாம் என்று நமது மூதாதையர்கள் எல்லாம் வலியுறுத்துகின்றார். அதைத்தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானும் பிறந்து பிறந்து விளந்தேனை பிறவாது இரவாது பெருமை தந்து உனை சிறந்தொழில் வித்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்றால் உயிரால் சமரசமும்
உடம்பார் சுத்தமும் பெறுவதுதான் மனித தேகத்தினுடைய உண்மை. அதாவது உயிர் விளக்கமும் உடல் புனிதமும் பெறுதல். இறப்பும் செத்தார் என்ற மொழி இரண்டாக வள்ளுவர்மான் பிரிக்கின்றார். மரணம் என்ற ஒன்று இங்கு மண்ணை விட்டு நீக்குவது. இறந்தார் என்பது உயிரிலே இரக்கம் இல்லாது உடம்பை விட்டு பிரிதல் என்பது இறந்தார் என்று அது அறத்தினால் அந்த இறந்தாரை மீட்கலாம் என்பது சுத்த சன்மார்க்கம். அதேபோல் செத்தார் எல்லாம் செப்பி எழுப்பிட என்றால் தேகத்திலே அந்த திறம் இல்லாதபடி அது உயிரை விட்டு விடுவது. உயிரும் உடம்பும் உயிர் உடம்பை பற்றி நிற்கலும் உடம்பு உயிரை பற்றி நிற்கலும் தான் இயற்கை உண்மை. ஆனால் நமக்கு மனத்தினுடைய பாகுபாட்டினால் உயிரும் உடம்பும் வேறு வேறாக தனித்திசையிலே இயங்கிக் கொண்டிருப்பது மரணத்திற்கு அறிகுறியாக என்று வள்ளுவர்மான் குறிப்பிடுகிறார். மரண பெரும்பிணி வாரா வகைமிகு கரண பெருந்திரள் காட்டிய மருந்தே. அதாவது மனத்தை வசப்படுத்துங்கள், உள்ளமாக உள்ளத்தை இயக்கி விடுங்கள் என்ற விளக்கத்தை வள்ளுவர்மான் நமக்கு தருகிறார். இந்த ஆண்டு 154வது தைப்பூச நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நாகை அருட்பெருஞ்சோதி அகல்விளக்கு மன்றத்தார்கள், நாகை சமரச சன்மார்க்க சாதக சங்கத்தார்கள் அந்த அறிக்கை வெளிவடுவது வழக்கம். அதாவது அழைக்கின்றார் நம்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த சாகா கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தன் ஆன்ம சொந்த கல்வி. அதாவது ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. அந்த கல்வியை பெருமான் கற்றதனால் திருவருட்பா அகவலினை ஓர் இரவிலே எழுதக்கூடிய வாய்ப்பை நமக்கு பெருமான் அந்த வழங்கிய சாரத்தை பார்ப்போம். சொந்த படிப்பு சந்தை படிப்பு அன்று என்பது பலருடைய அறிவு பாடம் கல்வி, தான் சொந்த படிப்பு சாகா கல்வி. அதனால கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அழித்த சிவமே சிவமே அகவல். அகவல் இந்த அழகிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி உலகிறந்த என்போல்வார் உள்ளத்துள்ளே ஊறுகின்ற தெள்ளமுதே ஊரலாகி விளவிறந்த விண்டாண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரியது மகாதேவன். இப்போ ஆண்டவரை எண்ணி நாம் போகணும். முதல்ல நம் உயிரை நாம் காண்பது அவசியம். உயிர் வழி காண்கவென்று அகவல். அந்த அகவல் மகா யோகத்தை மகா ஞானத்தை பிரம்ம ஞானம் சிவஞானம் எல்லா ஞானத்தையும் ஒருமித்தே தன்னை அறியக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடியது திரு அருட்பா அகவல். ஒருமை நிலையோடு சுமார் 1.25 மணி நேரம், ஒரு முகூர்த்தம் நேரம் 1.25 மணி நேரம் அதை ஒருமை நிலையோடு வாசித்து வாசித்து நாம் அழகி வந்தால் மூலாதார 3 கனலை காலால் எழுப்பி கருத்தறியலாம் என்ற கருத்து இருக்கு. அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் தவம் செய்தாலும் ஒரு மெய்யர் கனலை உண்டாக்கி கொள்வது கடினம். அதற்காக தான் அவர்கள் மலை முளை புகை இவைகளெல்லாம் அங்கே பிரம்மச்சாரியாகவும் சந்நியாசகவும் அலைந்து திரிந்து வருகின்றனர். திருவருட்பிரகாசர் வள்ளல்வர்மா இல்லற சமுதாரிகளுக்காக தந்ததுதான் இந்த திரு அருட்பா அகவல். தன்னுடைய குடும்பத்தை காருண்யத்தால் தான் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாரி தன்னுடைய மக்களையும் தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய சுத்தத்தையும் பாதுகாக்கக்கூடிய சமுதாரிக்கு கிடைத்த பரிசுதான் சமரச சன்மார்க்க சங்கம். சமரச சுத்த சன்மார்க்கம் அது தந்த பரிசுதான் நமக்கு திருவருட்பா அகவல். அந்த அகவலருடைய
ஐயா பாருங்க, திரு அருட்பா திரு அகவல் சாகா கல்வி ஒலி வேகத்தில் வெளிவரும் வேதாந்த கருத்துக்களை தன் கைகளால் பதிவு செய்ய மாட்டாமல் வேத வியாசர் விநாயகர் நாடி எழுதியது வேதம் என்பது வரலாறு. விநாயகர் பெருமான் கும்ப உடைத்து வேத வியாசருடைய கருத்தை தன்னுடைய ஞான கும்பினால் பதிவு செய்ததாக வேதத்தை சொல்வார். ஓதாது ஒளியுணர்வு பெற்ற இராமலிங்கனார் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் வலம்புரி தங்கு கண்ட பெரு வெண் முத்து போல், அதாவது சிப்பி முத்து, சங்கு முத்து, ஆனால் முத்துக்களிலே சிறந்த முத்து, அதாவது வலம்புரி சங்கு கண்ட பெரு வெண் முத்து மதிப்பு அறியது. அதுபோல் 6ஆம் திருமுறையிலே திருவருட்பிரகாசர் தந்த திரு அருட்பா அகவலை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்தனுடைய பாங்கினை உங்களுக்கு நான் பாடம் செய்து விடுகிறேன். அந்த வெண்முத்து போல் ஓர் இருள் இரவில் ஆட்டங்காணும் அகவிளக்கு விளைச்சித்து. ஆட்டங்காணும் அப்போ எழுத முற்பட்ட போது தண்ணீரால் விளக்கரித்தது சொன்னாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு காற்று வந்துட்டு ஆடும். இப்போ கூண்டு விளக்கு, கண்ணாடி விளக்கு, அது இதெல்லாம் மின்சார லைட்டெல்லாம் அப்போ இல்லாத காலத்தில் அந்த உட்கார்ந்து இருட்டில் மை தொட்டு எழுதக்கூடிய அந்த ஆட்டங்கான் ஓர் இருள் இரவில், ஒரு நாள் இரவு 1596 வரிகளும் திருவருட்பா அகவல் ஓர் இருள் இரவில் ஆட்டம் காணும் அகல்விளக்கு வெளிச்சத்தில் மைதொட்டு எழுதும் எழுதுகோலால் தமிழ் இலக்கண இலக்கியம் மாறாமல் திருவருட்பா திருவர் அகவல் தந்தது திரு அருட்பா திரு அகவல் தந்தது எண்ணி எண்ணி வியக்க வைக்கும். ஆம், சாகா கல்வி எனும் இயற்கை உண்மை விளக்கம் ஒளியை விட பன்மடங்கு வேகமான நினைவு வேகத்தில் வரும் அருள் அறிவு. இப்படி ஒளி 1,86,000 வினாடிக்கு 1,86,000 மைல் வேகம். ஆனால் நினைவுட வேகம் அளப்பரிது. சூரியனுடைய கதிர்கள் புவிக்கு வர 4 நிமிடங்கள் என்று விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். ஆனால் கணப்பொழுதுக்குள்ள சூரியனை நாம் எண்ணக்கூடிய நினைவு ஆற்றல் வேகம். அதனால அந்த சாகா கல்வி அருள் அறிவானது ஆன்மா ஒளி வண்ணமா இருக்கிறதுனால அது ஒளி நினைவு வேகத்துல அந்த ஒளியை கொண்டு வந்து நினைவு வேகத்தில் வரும் அருள் அறிவை ஆன்மா தன் ஒளி உருவில் பெற்று, ஆன்மா ஒளியா இருக்கிறதுனால அந்த ஒளி உருவில் பெற்று இயற்கை உண்மை எனும் ஒலியா சப்தத்தால், அதாவது தொண்டைக்கு ஒலி, உருவ மத்தி ஒளி, ஆன்மா ஒளி, ஜீவான்மா ஒலி, ஆன்மா பிந்து, ஜீவான்மா நாதம், அந்த பிரம்மம் நாதம், சிவம் ஒளி. அந்த இயற்கை உண்மை எனும் ஒலியா, அந்த ஒளியானது இயற்கை உண்மை எனும் ஒலியா சப்தத்தால் ஜீவான்மாவுக்கு விளங்கிய மொழியில் எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தார் அருட்பெருஞ்சோதி என்பது போல எந்த மொழி வழியிலே எவ்வகையிலே இறைவனை இது நாடி விளங்கி கொண்டிருக்கின்ற கூடிய அறிந்து அந்த நினைவு வேகத்தில் வரக்கூடிய அந்த அருள் அறிவை ஒளியானது ஆன்மா ஒளியில் வாங்கி அந்த ஒலியாக அதுக்கு கொடுப்பத விளக்கியத தன்னுடைய ஒளி திருக்கரங்களால் எழுத்துக்களாக பதித்துள்ளார் என்பது அல்ல, தான் பதிந்துள்ளார் திருவருட்பாகவலி. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால்
என்னை வேதித்த எந்தனி அன்பே. திருவருட்ப அகவலுக்குள்ளே தன்னையே தந்து நம்மை வேதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை திருவருட்பிராச வள்ளல் பெருமான் அகவலிலே தந்துள்ளார் என்பதைத்தான் திருக்கரங்களால் எழுத்துக்களாக பதித்துள்ளார் என்பதல்ல, தான் பதிந்துள்ளார். தன்னையே அங்கு அருள் வழியால் பதிந்துள்ளார் என்பதே சத்திய உண்மை. ஒளியுடல் பெற்ற பின் எழுதிய திரு அகவலை அன்பர்களுக்கு ஊன் உடல் எழுதியது போல் தன்னை காட்டாது மறைத்துள்ளார். பிற குற்றம் விசாரியாத சமரசமும் தன்னை காட்டாது மறைத்த சுத்தமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் ஜோதியில் கலக்க செய்தது எண்ணி எண்ணி மகிழ்வோம். ஏனென்றால் மனித பிறப்பெடுத்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து அச்சத்தினால் துன்பத்தினால் நாம் மரணத்தை நாடிக்கொண்டு கூடிய நமக்கு வள்ளல் பெருமான் அச்சத்தையும் பயத்தையும் எவ்வாறு போற்றிக் கொள்ளலாம் என்ற விளக்கத்தை சாகா கல்வி எனும் திருவருட்பா அகவலிக்கு தந்தது எண்ணி எண்ணி நம்மை வியக்க வைக்கும். அடுத்து, உண்மை ஆன்மீகம் என்பது தமிழுக்கு புதிதொன்றும் அல்ல. உலகில் உள்ள மார்க்கங்கள் எல்லாம் அனைத்தும் மனிதனின் அகப்பகையை புறப்பகையில் அமைத்து சண்டையிட்டு போர் நடத்தி ஒவ்வொரு நாளும் மாண்டு அழித்து கொண்டிருக்கின்றனர். திருவருட்பிரகாசர் வேறுற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடி குற்ற பிச்சு பிள்ளையாட்களை உணர்ந்திடாத உயிர்கள் போருக்கு இறந்து வீண் போயினார் என்று மொழிகிறார். அந்த வகையிலே அந்த பகை எங்கு தொடங்கியது என்றால் மனிதனின் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில். இந்த ஆசை நான் என்ற உயிர் ஆணவமும் எனது என்ற உடல் மாயையும் சார்ந்தது. இந்த ஆசை மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றும் நான் என்ற உயிர் ஆணவமும் எனது என்ற உடல் மாயையும் சார்ந்தது. மண்ணாசை என்ற வாழ்விடம் அவசியம், இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பெண்ணாசை என்ற உயிர்கள் தோன்றுவதும் நமக்கு அவசியம். பொன்னாசை என்ற வாழ்வு வாழ்க்கைக்கு தேவை. இதில் அடங்கி இருப்பினும் பேராசை எனும் பெரும்பிழி பற்றியதால் தானும் தன்னை சார்ந்த அனைத்தும் அழிந்து விடுகிறது. ஆகவேதான் வள்ளல் பெருமான் இந்த மூன்றையும் நீங்க வாழ்க்கையோட வாழ்க்கையாக பயன்படுத்துங்கள், பேராசை கொண்டு நடக்காதீர்கள். அதாவது உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை நீங்கள் பொருட்படுத்தவில்லை. கடவுளை நம்பி இருக்கக்கூடிய நாம் நம்மை கடவுளாக மாற்றிக்கொள்ள மறந்தோம். கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகும். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகும். இதுதான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற 4 ஒழுக்கத்தினால் பெறக்கூடிய பயனை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்றார். ஆகினால அதாவது ஒரு மனிதன் கடவுள், அதை இன்னொரு மனிதன் அடித்து அழிப்பது நமக்கு உரிமை அல்ல. அப்போ அந்த கடவுளையே வணங்கி கொண்டு சமய மதத்தின் பேரால் கடவுளான மனிதனையே அழிப்பது ஆகாது என்பதனால்தான் வள்ளல் பெருமான் அந்த கருத்தினை வலியுறுத்துகின்றார். அழிய உடலை ஆண்டவருடன் இணைத்த திருவருட்பிரகாச வள்ளல் சமரசுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவிக்கிறார். அதில் பரோபகாரம் எனும் ஜீவாரண ஒழுக்கத்தால் சுத்தம் பெற்று அகைப்பகை கொண்ட ஆன்மா ஜீவான்மா 8+2 அகர உகரம் ஒன்று சேர்த்து நீபூதம் சம்பந்தப்பட்ட ஜீவான்மாவையும் நறுப்பு பூதம் சம்பந்தப்பட்ட ஆன்மாவையும் உள்ளம் என்ற வாயு பூதத்தையும் சமம் செய்து உயிருடலை ஜீவிக்க செய்யலாம். ஆன்ம ஆணவத்தால் ஏற்படும் அகங்காரமாகிய
நான் தேகமாகையால் ஏற்பட்ட எனது என்ற இரண்டும் அளவுடன் செயல்பட்டு அகப்பகை புறப்பகை இரண்டையும் நீக்கி எல்லோரும் சமரசமாக வாழலாம் என்ற விளக்கத்தை தருவதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். ஆரம்பத்திலே 5 பூதங்கள் தான் தேகத்திலே அங்கம் வகிக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அதிலே விண் சிற்சபையாகவும் மண் பொற்சபையாகவும், அதாவது உயிர் விளக்கத்தை தரக்கூடிய சிற்சபையாகவும் தேக புனிதத்தை தரக்கூடிய பொற்சபையாகவும் விளங்கக்கூடிய இரண்டும் நீக்கி இயங்கு பூதங்களாக இயங்குவது நீர், நெருப்பு, காற்று, அதாவது வாத பித்த சிலேத்துமம். இந்த மூன்றும் தான் இந்த தேகத்திலே அங்கம். இந்த மூன்றையும் இதயத்திலே நீராகிய இரத்தமும், கண்டத்திலே காற்றும், புற மத்தியிலே நெருப்பும் இந்த மனிதனை இயக்கி கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலே சமரச சுத்த சன்மார்க்க நெறியில் சாதா கல்வி பெரிதும் பேசப்படுகிறது. மனித தேகத்தில் நீர்த்தன்மையுடைய இரத்தம், பிராணவாயுவாகிய காற்று, தீபூதமாகிய ஆன்ம அக்கினி மூன்றும் சுத்தம் பெற்றால் மூன்றும் சமரசமாகி ஜீவிக்கும். இதற்கு இரத்த சுத்தி சாதா தலை, பிராண சுத்தி வேகா கால், அக்னி சுத்தி போகா புனல் எனப்படும். சாகா தலை இரத்த சுத்தி செய்யும், வேகா கால் கண்டத்திலே அமுத காற்றை உண்டாக்கும், போகா புனல் புற மத்தியிலே அக்னி உண்டாக்கும். இந்த மூன்றும் சமநிலைக்கு வந்தால், அதாவது அதனுடைய மாற்றப்படி ருத்ர மகேஸ்வர சதாசிவ பாகம் என்பது ருத்ர மகேஸ்வர சதாசிவ பாகம் என்ற மூன்றும் ஒரு நிலை அடைய செய்யக்கூடிய இந்த மனித தேகத்தில் ருத்ர நிலையாகிய இதயத்திலேயே இறப்பினை அது கொடுத்துவிடும். அதனால் அதை தப்பிச்சு வருவதுதான் இங்கே இயற்கை உண்மை விளக்கம். அதற்காக தான் சுத்தம் வேணும். சுத்தம் பெற்றால் அந்த மார்க்கண்டேயர் மாதிரி ருத்ரன் அந்த அந்த யமனை உதைத்த கால் போல் வரும். அதைத்தான் பெருமான் குறிப்பிடுகிறார். மூன்றும் சமரசமாகி ஜீவிக்கும். இதற்கு இரத்த சுத்தி சாகாத்தலை, பராண சுத்தி ஏகாக்கால், அக்னி சுத்தி போகா புனல் எனப்படும். இது மூன்றும் சாகா கல்வியை தெரிவிக்கும். இரத்த சுத்தி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அக்னி சுத்தி ஆன்ம அறிவு விளக்கத்தை கொடுக்கும். பிராண காற்று சுத்தி அகத்தில் உண்டாகும் கீழ்நிலை அவ்விய உணர்ச்சியை மேல்நிலை அகர உணர்ச்சியாக கொண்டு செல்லும். தமிழ் மொழியினுடைய ஒரு சிறப்பு, அகரம் உயிர், அவ்வியம் அடி வயது லிங்கத்தடி, வயது சொதக்கண பயம் பொந்தி அவ்வியம், காம குரோத லோப மோத மோக மதம் அகங்காரம் என்ற காமவும் பகவனும் கோபமும் கொடியனும் கனலோபம் முழுமூடனும் கடுமோக வீணனும் கொடுமகந்தம் எனும் துட்ட கண்கட்ட அகங்காரியம் என்று பெருமான் ஜீவசாட்சி மலையிலே சொல்லுகின்றாரே, அதுபோல அந்த அவ்வியம் ஆறும் கீழ் நிலையிலிருந்து அது மேலே செல்லக்கூடிய அமுத காற்றை கண்டத்திலிருந்து நாதமாக்கி கொண்டு செல்லும் என்று சித்தன் முறையே வள்ளல் பெருமான் இலகுவாக நம்மளுக்கு, அதாவது விளங்கும் மொழியில் மனித தேகத்தை வளப்படுத்தக்கூடிய விளக்கத்தை தருகின்றார் வள்ளல் பெருமான். எப்படி எனில், அகர உணர்ச்சியாக அவ்விய உணர்ச்சியை மேல்நிலை அகர உணர்ச்சியாக கொண்டு செல்லும். அந்த மொழியிலே ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா ஒவ்வொன்னா கடைசி. இப்போ நாம அவ்வியத்திலிருந்து, அதாவது மொழியினுடைய சிறப்பு கருதி அகரத்தை முன்வைத்து அவ்வியத்தை கடைசியாக வைத்திருக்கின்றார். ஆனால் அவ்வியமாகிய மனிதன் அவ்வியத்திலிருந்து மேல்நிலை நோக்கி ஏறா நிலை ஏறுதல் வேண்டும். அகரத்தை நாடி
நிற்றல் வேண்டும். அதுதான் மனித அனுபவம். அது நம்முடைய தமிழ் மொழியிலே சிறப்பாக அமைந்தது, வரவேற்கத்தக்க ஒன்று. எப்படி எனில், ஒரு மனிதன் பிறக்கும் போது கால் தொடங்கும். கால் என்றால் காற்று. தாய் வயிற்றிலிருந்து கீழே வந்த உடனே அந்த குழந்தை அழாம கிடந்தா மூச்சு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால மருத்துவர்கள், டாக்டர்கள், மருத்துவத்தை எல்லாம் அதை 2 தட்டு தட்டி ஒரு கிள்ளு கண்டி உணர்ச்சியை உண்டாக்கணும்னு அது வாய் ஆணு திறக்கும். முதல் மூச்சு முதல் மூச்சு மூச்சு போகும்போதும் அகரத்தினுடைய சிறப்பு. அப்போ அகரத்தை அறிய தொடங்கினேன் என்று அந்த பிறக்கும் போதனுடைய மூச்சும், அகரத்தை அடைய முடியாது நான் தவறினேன் என்று இறுதி மூச்சு இங்கே 2 ஆகும். அந்த கால் தொடங்குது. அந்த கால் தொடங்கும் மூச்சு காற்று. அது கால் என்றால் ஒன்றுக்கு கால், கால், அரை, முக்கால், விஷ். கால் என்றால் ஒரு சுவாச காற்று. எப்படி சுவாச காற்று என்றால் ஒரு காற்று. அது இடது நாசி வலது நாசி என 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாழிகைக்கு ஒரு முறை மாறி மாறி இயங்கி உடலுக்கும் உயிருக்கும் சக்தி கொடுக்கும். சுவாசம் ஓடிட்டே வந்தாதான் இந்த உடம்பும் வளரும், உயிரும் வளரும், கொடுக்கும். அதுவே திருவருட்ப அகவல் பாராயணம் செய்ய பக்தி. நம்மளோட பக்தியினால் ஆண்டவனை எண்ணி எண்ணி நாம் மகிழ 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 அது உயிரை தூண்டிவிடும். நம்முடைய உணர்ச்சியான உயிரை தூண்டிவிட உயிருக்கு காற்று கொஞ்சம் தேவைப்படும். ஒரு சுவாசத்துல வாங்கி ரத்தத்துல கொடுத்து ரத்தம் உயிருக்கு போகும்போது உயிர் விளக்கம் அவ்வளவு விளக்கமாக விளங்காது, ஆன்ம விளக்கம் விளங்காது என்பதனால் அந்த பக்தி முக்தி ஆகும்போது 2 சுவாசமும் சுவாசிக்க தொடங்கும். அதாவது வலது நாசி இடது நாசி, அதாவது இடையலை அங்கே பின்கலை என்று இது, அதாவது சந்திர நாடி சூரிய நாடி 2ம் அந்த மாறி மாறி நடந்தது. 2ம் அவர்கள் எண்ணும் போது ஒன்றாக நடந்து உயிருக்கும் உடலுக்கும் சுவாச சக்தியும், அதாவது தேச சக்தியும் உயிர் விளக்க சக்தியும் கொடுக்கும். அதுவே திருவாரூர பாராயணம் சக்தியால் பக்தர் முத்தர் நிலைக்கு கொண்டு செல்லும். உயர் நிலைக்கு போகும்போதுதான் கொண்டு செல்லும். அதுவே முத்தி எனப்பட்டது. நீர், நெருப்பு, காற்று என்ற 3 தீயையும் அறியக்கூடியது முத்தி. அந்த முத்தின்னா என்ன? முத்தி உன்னுடைய நீர், நெருப்பு, காற்று என்ற 3 பூதங்கள் இருக்குல்ல, 3ம் பூதாக்கினி தோற்றம், 5 பூதாக்கினி தோற்றம், 3 பூதாக்கினி தோற்றம். நீர், நெருப்பு, காற்று. நீருக்குள்ள நெருப்பு, நீர் மேல் நெருப்பும், நெருப்பு மேல் உயிர்ப்பும். அப்போ புனல் மேல் புவியும், புவி மேல் புடைப்பும் என்பது போல இந்த 3ம் இந்த 3க்குள்ளேயே 3 சுழற்சி முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்று அருட்பா அகவல் குறிப்பு. நாம் பாராயணம் செய்ய முத்தர் நிலை கொண்டு செல்லும். அதுவே முத்தி எனப்பட்டது. நீர், நெருப்பு, காற்று என்ற 3 தீயையும் அறியக்கூடியது. முத்தியில் கால் அறையாகும். 2 நாசியும், ஒரு நாசி கால், 2 நாசி இருந்தால் அறையாகும். அதாவது ஒரு நாசியில் மாறி மாறி ஊடாடிய சுவாசம் 2 நாசியிலும் காரியப்படும். மேலும் மேலும் நெறி நிற்க அண்ணாக்கு உண்ணாக்கு வழியாக சுவாசத்தை கொண்டு செல்வது சித்தர் முறை. இது வேகா கால், இது முக்கால். 2 வழியாகவும் காற்று. ஏன்னா காற்று தான் சக்தி, அறிவு. சூரியன் அங்கே ஒளி ஒன்றாமல் இருக்கவும், சந்திர ஒளிக்கும் அண்ட வெளியில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் காற்றே காரணமாக அங்கு விளங்குது. அந்த காற்றிலே, அதாவது காற்றிலே தான் சித்து இருக்கு என்று 6 சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளே என்பது போல அந்த காற்று தான் மாறி மாறி வரும். இந்த காற்றே தேகத்திலே
10 வகை காற்றுகளாக பிராணன், அபானன், கூர்மன், தனஞ்சயன், தேவதத்தன் என்ற அந்த 5 உப வாயுக்களாக 10 வாயுக்களாக இயங்கும். இந்த காற்றிலே அமுதபாகம், விஷபாகம், உஷ்ணபாகம், பூதபாகம் என்ற 4 வகை மாறி மாறி நடக்கும் என்று திரு அருட்பா நமக்கு தந்திருக்கின்றது. அந்த 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 காற்று தான் அமுத காற்று வேகா கால் என்று கால் சித்தர்களுடைய முறைக்கு அங்கே சித்தர்கள் அந்த அம்மை, அதாவது வாலாம்பி அந்த அந்த அம்மையை விரும்பி இந்த காற்றை ஏந்தி பெற்றுக்கொண்டது சித்தர் முறை. அதுதான் வேகா கால். அதாவது அந்த அழிகன் சித்தருடைய வேகா சாகாத தலையறியேன் வேகாத கால் அறியேன் என்று குறிப்பிடுவார். வேகா கால் அது முக்கால் சித்தர். அந்த சித்தர் முறை சுத்தர் ஆகும்போது, அதாவது முத்தி என்பது 300 சாதனம். எதுக்கு 300 சாதனம்? சித்தி பெறுவதற்கு, வேகா காலை பெறுவதற்கு முத்தி 300 சாதனம். சுத்தருக்கு சித்தர் 300 சாதனம். அப்ப வள்ளல் பெருமான் ஞான சித்தன், 18 சித்தர்கள், நவநாத சித்தர்களை கண்ட இந்த தமிழ் மொழி சுத்தராகிய ஞான சித்தரை பெற்ற பெருமையுடையது இம்மொழி வழக்கு. அப்போ சித்தர் சுத்தர் ஆகும்போது முக்கா முழுமையாக நாதமாக நிலைவரும். அதாவது உடம்பு நாதமாகவும் உயிர் ஒளியாகவும், அதாவது சிவம் என்று சொல்லுகின்ற ஒன்று செவ்வொளி சிவம் என்றும், ஒலி ஓசை உடம்பினுடைய சப்த தாதுக்களும், அதாவது இரத்தம், தோல், நரம்பு, எலும்பு, ரோமம், சுக்கிலம், இந்த மாதிரி 7 வகை தாதுக்களும் 7 வகை சப்தங்களை கொண்டு சென்று காற்றில் கொடுத்து நாதமாக மாற்றுவதுதான் சித்தர் முறையாகிய நாதாக்கள் என்று பெயர். வள்ளல் பெருமான் அதற்கு மேலே சென்று சுத்தர் என்ற நிலை அடைந்து இரண்டையும் ஒன்றுபடுத்தி அந்த 5 பூதங்களினாலும் இந்த தேகத்திற்கு ஆபத்து விபாத்து ஏற்படுத்த முடியாத சுத்த தேகத்தை, சுத்த பிரணவ தேகத்தை, அதாவது சுத்த தேகம் என்றால் தாதுக்கள் சுத்தமாகுவது, சுத்தம். பிரணவம் என்றால் நாதம், சுத்த நாத ஓசை. ஞானம் என்றால் சுத்த ஒளி. அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற முத்தேக சித்தியும், இங்கே நீர்ல சுத்த தேகமும், காற்றுல பிரணவ தேகமும், அந்த நெருப்புல ஞான தேகமும் 3ம் உள்ளடக்கி இவை தனித்தனி அங்கமாக தேகத்தினால் சுத்த பிரணவ ஞான தேகத்தையும், உயிர் இதனால் உயிர் விளக்கு சுடர் ஜோதி என்ற நிலையும் ஒன்று அடக்கி ஜோதியோடு கலந்த அந்த பெரும் சிறப்பு இந்த உலகத்திலே மனிதன் தோன்றிய காலம் முதல், அறிவு வந்த காலம் முதல் எவ்வளவு மகான்கள் தோன்றி என்றால் ஒரு உண்மை ஞானத்தை பிறர் காட்டிக்கிறதுக்கு அல்ல, பிறருக்கு காட்டிக்கிறது ஒரு ஆன்மா வெட்கப்பட வேண்டும். தன் அறிவை தான் கண்டு ரசிக்கக்கூடிய அழகினை நாம் பெற வேண்டும். தன்னுடைய ஆன்மா தன்னுடைய தேகத்தை ஆளக்கூடிய ஆற்றலை நாம் பெற வேண்டும். அது ஆன்மீகம் என்று மொழியோடு பெருமான் இந்த மொழிக்கும் இந்த நாடும் என்ன புண்ணியம் செய்ததோ இந்த மனித பிறப்பு உயர்பிறப்பாக மாற்றக்கூடிய பேராற்றல ரகசியங்களை திரு அருட்பா அகவலிலே தந்து தானும் ஆண்டவரோடு இரண்டர கலந்து விளங்கக்கூடிய ஜோதி தரிச நன்னாளிலே வர இருக்கும் அன்பர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் பணம் பொருள் கொடுத்து
ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளராகி உலகில் நடத்தக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நாம் அனைவரும் ஒருமித்து வாழ்வோம் 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 என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வரும் வாரழைத்து வாடி அவர் வரும் வாரழைத்து வாடி வடலூர் பெருவழிக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவாரழைத்து வாடி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வாழிய நாண்டவன் வாழியன் போனால் வாழிய வாழிய மாண்புகள் வாழிய நாளம் நலப்பெறும் வாழியை சுத்த சன்மார்த்த பெருநெறி மாண்புகள் வாழிய வையம் வானம் மாற்றம் வாழிய அருட்பெருஞ்சோதி அருட்பெரும்